வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஹங்கேரியில் நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் ஓபன் பிரிவில் தங்கம் வென்றது இந்திய அணி. செஸ் ஒலிம்பியாட் வரலாற்றில் முதன்முறையாக தங்கம் வென்று சாதனை. பெங்களூருவில் பெண்ணை துண்டு துண்டாக வெட்டி குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்ட கொடூரம். கொலை சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் தீவிர விசாரணை. பதிமூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அனுரகுமார முன்னிலையில் உள்ளதால் இலங்கை அதிபராக பதவியேற்பது உறுதியானது. கொழும்புவில் நாளை நடைபெறும் விழாவினில் பதவியேற்பார் என என்பிபி கட்சி அறிவிப்பு. சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட 297 பழங்கால சிலைகள் இந்தியாவிடம் ஒப்படைத்த அமெரிக்கா. 2014 முதல் 640 பழங்கால பொருட்களை அமெரிக்கா ஒப்படைத்துள்ளதாக தகவல். ஜப்பான் பிரதமர் கிஷிடோவுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். சென்னை காவல் ஆணையர் அருணின் பெயர் புகைப்படத்தை பயன்படுத்தி மோசடி முயற்சி. புகாரின் மீது விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல்துறை பதில். அனுமதியின்றி வேள்பாரி நாவலின் காட்சிகள் படமாக்கப்பட்டால் சட்ட நடவடிக்கை சந்திக்க நேரிடும் என இயக்குனர் சங்கர் எச்சரிக்கை. சமீபத்தில் வெளியான படத்தின் ட்ரெய்லர் ஒன்றில் நாவலின் முக்கிய காட்சி இடம்பெற்றுள்ளது வேதனை அளிப்பதாகவும் கருத்து. நடிகர் விஜய் அனைவருக்குமான அரசியல்வாதி இல்லை, ஒரு தரப்பினருக்கானவர் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம். தமிழன் பிரதமராக வேண்டும் என்ற கமல்ஹாசனின் கருத்தை வரவேற்பதாகவும் பேட்டி. அல்லது ஈவேரா அவர்களுடைய பிறந்த நாளில் போய் அவர் மரியாதை செய்யட்டும், அது அவருடைய விருப்பம், அதில் நம்ம யாரும் தலையிட போகிறல. ஆனால் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு வாழ்த்து சொல்லாதவர் எப்படி ஒரு பொதுவான நபராக இருக்க முடியும்? பொதுமக்களினுடைய அனைத்து தரப்பு மக்களையும் அவர் ஒரு சாரா ஒரே மாதிரி பார்க்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. திருப்பதி லட்டு விவகாரத்தில் சிறப்பு பூஜை செய்து ஏழுமலையானிடம் மன்னிப்பு கோரும் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் 11 நாள் பரிகார விரதத்தையும் தொடங்கினார். தீவிரவாதத்தை ஒழிக்கும் வரை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்கு சேகரிப்பு தீவிரம். மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் அனல் பறக்கும் பிரச்சாரம். டிஎன்பிஎஸ்சி விடைத்தாள் மதிப்பீட்டு முறையில் மாற்றம் கொண்டுவர அரசு பணியாளர் தேர்வாணையம் முடிவு. முதன்மை தேர்வுகளில் இனி பாட வாரியாக தேர்வர்களின் விடைத்தாள்கள் தனித்தனியே மதிப்பீடு செய்யப்படும் என தகவல். திருப்பதி லட்டில் கலப்பட நெய் விவகாரத்தில் கோடிக்கணக்கான பக்தர்களின் மனம் புண்பட்டுள்ளது. நீங்கள் தான் மீட்டெடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கடிதம். சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கூடுதலாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் பூர்ணிமா, ஜோதிராமன், அகஸ்தின் தேவதாஸ், மரிய கிளட் ஆகியோர் நாளை பதவியேற்பு. பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என தகவல்.
திமுக கூட்டணி பலவீனப்படுத்த வேண்டும் என்று சிலர் முயற்சித்து வருவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. கூட்டணியில் இருந்தாலும் அரசுக்கு நெருடலை ஏற்படுத்தும் முக்கிய பிரச்சனையை கையில் எடுத்துள்ளதை வரவேற்காமல் விமர்சித்து கேலி செய்வதாகவும் பேட்டி. என்ற கேள்வியை விடுதலை சிறுத்தைகள் எழுப்ப விரும்புகிறது. தமிழ்நாட்டில் நாங்கள் ஆளும் கட்சியான திமுக கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணியில் இருந்தாலும் கூட அரசுக்கு நெருடலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் என்றால் அதை வரவேற்கவும் பாராட்டவும். உதயநிதி ஸ்டாலின் விரைவில் துணை முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக அமைச்சர் பொன்முடி தகவல். இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவராக உதயநிதி திகழ்வதாகவும் பாராட்டு. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக மாறியிருக்கிறார். அவருக்கும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய ஆதரவை நல்கிட வேண்டும். திருச்சியை அதிமுக கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக ராமஜெயம் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. ராமஜெயத்தின் பணியை முடக்கினால்தான் அதிமுக வெற்றி பெறும் என ஜெயலலிதா நினைத்ததாகவும் பேச்சு. டெல்லியில் பிரதமர் மோடியை செப்டம்பர் 27ஆம் தேதி சந்திக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டிற்கான நிதி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பிரதமரை சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக தகவல். திமுகவுடனான கூட்டணியில் எந்தவிதமான புகைச்சலும் கிடையாது என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ விளக்கம். எந்தவிதமான சலசலப்பும் இல்லாமல் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் எனவும் திட்டவட்டார். புரிதலோடு நாங்க இருக்கிறோம். நாங்க பாஜக போன்ற மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேரூன்ற கூடாதுங்கிற அந்த ஒரு ஒற்றை நோக்கம் அந்த இதில் பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த கூட்டணியில தான் இருக்கிறோம். நாங்க உறுதியா இருக்காங்க. அதனால இந்த கூட்டணியில விரிசல் அப்படிங்கிறது விரிசல் அப்படின்னு சொல்றது அவருடைய விருப்பம், அண்ணன் எடப்பாடியோட விருப்பம். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை 25% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இயல்பை விட 363 மில்லிமீட்டர் அதிகமாக பெய்துள்ளதாக தகவல். புரட்டாசி கார்த்திகையை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அரோகரா என முழக்கம் எழுப்பி சாமி தரிசனம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் விஷவாயு தாக்கி 2 தொழிலாளர்கள் உயிரிழந்த விவகாரம். உயிரிழந்தவன் குடும்பத்திற்கு நிவாரணம், அரசு வேலை வழங்க வலியுறுத்தி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கால வரையற்ற வேலைநிறுத்தம் அறிவிப்பு. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்க கோரிக்கை. மக்களவைத் தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். பாஜக மாநில அமைப்புச் செயலாளர் கேசவ விநாயகத்திற்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் திட்டம். அதிமுக மிகவும் கஷ்டமான காலத்தில் இருப்பதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்துள்ளதாகவும் பேட்டி. வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. சென்னையில் நடைபெற்ற போட்டியில் 280 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தியது இந்திய அணி. (2024) துலீப் கோப்பையை வென்றது மயங்க் அகர்வால் தலைமையிலான இந்திய ஏ அணி. 2ஆம் இடத்தை பிடித்தது ருதுராஜ் கேக்வாட் தலைமையிலான இந்திய சி அணி.
ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன்கள் மற்றும் இதர கருவிகளில் சைபர் தாக்குதலுக்கு வாய்ப்பு. மென்பொருளை அப்டேட் செய்து கொள்ளும்படி மத்திய அரசு அறிவுறுத்தல்.